இறங்கி வாங்க சொல்லமா.
மகிழ்ந்து களி கூறு. பெரிய காரியத்தை அவர் செய்வாரே. பெரிய காரியத்தை அவர் செய்வாரே. இந்தியாவை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். ஜனங்கள் எல்லாம் பரலோகத்துக்கு கொண்டு சேர்ப்போம். பயப்படாதே, மகிழ்ந்து மகிழ்ந்து களி கூறு. தேசமே தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து மகிழ்ந்து களி கூறு. பெரிய காரியத்தை அவர் செய்வாரே. பெரிய காரியத்தை செய்வாரே. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. நெகேமியா 4ஆம் அதிகாரத்துல அங்க சொல்லப்பட்டிருக்குது. நெகேமியா 4ஆம் அதிகாரத்துல அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா 7ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. 7 இந்த வசனம் சொல்லுது, எருசலேம்ல அலங்கத்தை கட்டுகிறதற்கு வேலை வளர்ந்து வருகிறது. வேலை இப்போ நம்ம இப்ப பாருங்க, எல்லாம் இந்த இடத்துல பல பல கூட்டங்கள் நடக்க இப்ப கர்த்தர் உதவி பண்ணிக்கிறார். இது கூட கர்த்தருடைய வேலை தான். ஆமென் ஆமென் சொல்லுங்களா. நெகேமியா கர்த்தருடைய வேலையை செய்து அது வளர்ந்து வருது. இடிக்கப்பட்ட இடங்கள்லாம் அடைக்கப்பட்டு வந்துதான், அடைச்சுன்னு வந்துதான். இப்ப எத்தனையோ பேரு இடிக்கப்பட்டு இருப்பாங்க. ஆமென். மனதில் இடிக்கப்பட்டு இருப்பாங்க, குடும்பத்துக்குள்ள இடிக்கப்பட்டு இருப்பாங்க. இடிக்கப்பட்டவங்க எல்லாம் நெகேமியா அவங்கள சமாதானமா அடைச்சாரு. ஆமென். இங்க சொல்லப்பட்டது வேலை வளர்ந்து வருகிறது என்று, இடிக்கப்பட்ட இடங்கள் அடைக்கப்பட்டு வருகிறது என்று சன்பலாத்து தொபியா இங்க சொல்லப்பட்டது. ஒரு 3-4 பேர் இங்க சொல்லப்பட்டது. கேட்ட போது அவர்கள் மிகவும் எரிச்சல் அடைஞ்சி அடைஞ்சாங்க. எப்படி எரிச்சல் வருது? மிகவும், சாதா இல்ல, மிகவும் வருது எரிச்சல். எதுக்கு? நல்லது செய்ய போய். ஆமென். நெகேமியா 2ஆம் அதிகாரத்துல கூட அவங்க சொல்றாங்க பாருங்க, அவங்களை எதிர்க்கிறவங்க சொல்றாங்க 2:10 இதுல இஸ்ரவேல் புத்திரர்களுடைய நன்மையை விசாரிக்க ஒருத்தன் வந்தான் என்று வசனம் அடைந்தார். இன்னைக்கு நன்மை செய்யறதுக்கு பல பேர் வர மாட்டாங்க, ஆனா நன்மை செய்து அதை எதிர்த்து நிக்கிறவங்க பல பேர் இருப்பாங்க. பாருங்க, அவங்க ஊழியக்காரங்க தான், அவங்களும் ஊழியக்காரங்க தான். ஆமென். நெகேமியா சாதாரண ஆள் இல்ல, முதலமைச்சருடைய பக்கத்துல இருக்கிறவர். அல்லேலூயா. சாதாரண ஆள் இல்ல, பெரிய முதலமைச்சருக்கு எல்லா பணிவிடையும் செய்யறவர் தான் நெகேமியா சொல்ல போனா. ஆனா அந்த நெகேமியா கேள்விப்படுறாரு, இஸ்ரவேல்ல அலகு இடியப்பட்டதும் அது சுட்டரிக்கப்பட்டதும் அவருக்கு போய் ஒருத்தர் சொல்றாரு. சொன்னோன்னு முதல்ல அழுகுறாரு, 2வது மன்றாடுறாரு, 3வது உபவாசம் போட்டு எங்க ஜனங்க இப்படி எல்லாம் ஆயிட்டாங்களே, எங்க பட்டணத்துல இப்படி எல்லாம் வந்து பாவங்கள் நிறைய பெருகுது. ஆமென். அந்த அவர் நெகேமியா நாட்கள்ல வட்டி கொடுத்தாங்கன்னு எழுதப்பட்டிருக்குது, நிலத்தை வந்து அபகரிச்சாங்கன்னு எழுதப்பட்டிருக்குது. சின்ன பிள்ளைகள்
வாலிப பிள்ளைகள் பெண் பிள்ளைகளாக இருந்தால் இவங்க அவங்களுக்கு கடன் கொடுக்கலன்னா அந்த பிள்ளைகளை கொண்டு போயிட்டு அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்கள வச்சுக்குவாங்களாம். ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ரொம்ப மோசமான நாள் அது. ஆனால் நெகேமியா அது கேள்விப்படுறாரு. இந்த நெகேமியா 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 இந்த வார்த்தையை கேட்டபோது நான் உட்கார்ந்து 5 சில நாள் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோக தேவனை நோக்கின்றார். எதுக்கு நோக்கிறார்? இப்போ நம்மளாம் எதுக்கு ஸ்பெஷல் கூட்டம் வைக்கிறோம்? எதுக்கு நம்ம இதுனா நம்ம கிறிஸ்து மாதத்துக்கு இல்லை. ஆமென் சொல்லுங்க. இல்லை, நம்ம நாட்களில் நிறைய பாவங்கள் பெருகி போச்சு. வாலிப பிள்ளைகள் பெரியவர்கள் சின்னவர்கள்லாம் இன்னைக்கு நல்லதுன்னு சொன்னாலும் நல்ல காரியங்களை ஏற்றுக்க முடியாத நாட்களில் நம்ம வந்துட்டோம். ஆமென். நம்மளாம் ஒரு நெகேமியாவை மாற்ற கத்த நம்மளுக்கு உதவி செய்யக்கூடாதா? நெகேமியா யார்? சாதாரண ஆள் இல்லை. அவர் ஒரு அதிகாரத்தில் இருந்தவர், ஒரு அரசாங்கத்தில் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருந்தவர் நெகேமியா. ஆனால் இதை கேட்ட உடனேயும் ராஜா முன்னால் போயிட்டு துக்க முகத்தோடு இருக்கிறார். அந்த 2ஆம் அதிகாரத்தில் நெகேமியாவில் சொல்லுது, ராஜா ராஜாவுக்கு பணிவிடக்காரர் இவர். எது தேவையோ ராஜாவுக்கு அதை எடுத்து போய் கொடுப்பாரு. இப்போ ராஜா நெகேமியா முகத்தை பார்த்தா துக்க முகமாகுது. நெகேமியா, ஏன் உங்கள் முகம் துக்கமாகுதுன்னு கேட்குறாரு. அதுக்கு நெகேமியா, உனக்கு வியாதி இல்லையே, இந்த துக்கம் வியாதியை போல தெரியலையே, உன் முகம் துக்க முகமாகுது அப்படின்னு அந்த ராஜா கேட்கும்போது நெகேமியா சொல்கிறாரு, எங்கள் பட்டணம் எங்கள் அலங்கம் இடியப்பட்டு இருக்குது, சுட்டரிக்கப்பட்டு இருக்குது. நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் ராஜா? எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன். நான் அந்த பட்டணத்தை போய் பார்த்துட்டு வரேன். அங்கே இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, எப்படிப்பட்ட நிலைமையோடு இருக்கிறாங்க, அந்த ஆலயம் எப்படிப்பட்ட இடிப்பட்டுக்குது, எப்படிப்பட்டதாக இருக்குது, நான் போய் பார்க்குறேன், கொஞ்சம் என்னை அனுப்புங்களேன்றாரு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களேன். அங்கே சொல்லப்பட்டுக்குது, ராஜா நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்குறாரு. அதுக்கு உடனே நெகேமியா அவசரப்படலை. அங்கே சொல்லப்பட்டுக்குது, ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணிட்டு எனக்கு அந்த இடியப்பட்ட இடத்தெல்லாம் அடைக்கிறதுக்கு நல்ல மரங்களை தாங்க ராஜா. அதுக்கேற்ற காட்டில் இருக்கிற அந்த பாரசஸ் அதிகாரிங்க கிட்ட ஒரு நோட்டீஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் கொண்டு போயிட்டு அவங்க கிட்ட கொடுத்து ஆலயத்துக்கு எது இடியப்பட்டுக்குதோ அந்த பணிவிடைய நான் போய் செய்ய எனக்கு உதவி செய்யுங்கன்றார். ஆமென் சொல்லுங்க. பைபிள் சொல்லுது, நெகேமியா மேலே கர்த்தருடைய கரம் இருந்துதான். நம்ம மேலே கர்த்தருடைய கை வைக்கணுமா? யார் யார் மேலே கர்த்தருடைய கை வைக்கணும்? உங்கள் மேலே கர்த்தர் கையை வைக்க வந்திருக்கிறாரு. நீங்கள் நெகேமியாவாக மாறணும். அங்கே பைபிள் சொல்லுது 2ஆம் அதிகாரத்தில் அவர் அந்த 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுக்குது 8ஆம் வசனம் வாசிங்க. என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடினால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டாரு. இங்க கூட ஒரு ராஜா வந்திருக்கிறாரு, அவர் தயவுள்ள கரத்தை உங்க மேல வைக்க. அப்போ தேவ ராஜ்யம் காரியங்களை செய்யறதுக்கு நம்ம உண்மையா அதிக அக்கறை செலுத்தணும், அதிக முக்கியப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ நெகேமியா ஒரு நல்ல அரசாங்கத்தில் நல்ல பணியில் இருந்தவரே அந்த வேலையை கொஞ்ச நாள் நிறுத்திட்டு அந்த பட்டணத்துக்கு போகிறாரு. ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். இப்போ அந்த பட்டணத்தை பார்க்குறாரு, அந்த ஆலயம் இடியப்பட்டுக்குது. இஸ்ரேலில் கட்டப்பட்ட தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டு சுட்டரிக்கப்பட்டு அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, நரி இது மேலே போனால், அந்த செவுத்து மேலே போனால் இது விழுந்துறான்றாங்க, இது ஒரு குப்பை மோடுன்றாங்க. தேவ ஆலயத்தை பார்த்து சொல்கிறேன், அங்கே தேவனுடைய பிள்ளைகளை தேவனுக்கு விரோதமாக பேசுகிறவங்க இருந்தாங்க. சன்பிளாத்து தோவியான்றவங்க சொல்கிறாங்க, இது ஒரு குப்பை மேடு, இது நீ கட்ட முடியாது. ஆமென்.
ஆமென் சொல்லுங்களா. ஆனால் நெகமியா கட்டி காட்டினாரு, ஆலயத்தையும் கட்டினாரு, அங்கே இருக்கிற குடும்பங்கள் பிரிஞ்சு போன குடும்பங்களை அவர் கட்டினாரு. நம்மளுக்கு கூட கர்த்தர் அந்த கிருபை தரணும். ஏதோ நம்ம கடமைக்காக வந்தோம், ஏதோ நாத்திகம் ஆராதனை கலந்துட்டு அப்படியே நம்ம வந்த மாதிரி போகிறதுக்காகலாம் தேவனுடைய பிள்ளைகளாம் நம்மளை மாற்றிருக்க மாட்டாங்க. உன்னை கொண்டு என்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிறதுக்காக தான் அவருடைய ரத்தத்தினால நம்மளை கழுவி அவர் பிள்ளைகளாக நம்மளை மாற்றிக்கிறாரு. விளையாட்டே இல்லை. வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. அவர் இந்த பூமிக்குள்ளே இறங்குந்து உன்னையும் என்னையும் கொண்டு பெரிய காரியம் செய்யணும். உன்னையும் என்னையும் கொண்டு பெரிய காரியம் செய்யணும். அப்போ பாருங்க, நான் சொல்ல வருது என்னன்னா எரிச்சலை பற்றி. ஆமென். இங்கே பாருங்க, இவர் செய்கிறார் வேலையை. நெகமியா 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் 1 வருது எரிச்சல். 1 வாசிங்க. நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற சேதிய சன்பிளாத்து கேட்ட போது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து, ஆமென், என்ன பண்றான்? கோவப்பட்டு எரிச்சல் அடைகிறான். இன்னைக்கு பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க எந்த கூட்டங்கள் நடத்தினாலும் இப்போ எல்லா இடத்துலையும் கூட்டம் நடத்தலாம், எல்லாரையும் கர்த்தர், எல்லா சபையிலும் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆமென் சொல்லுங்க. தெருவுக்கு தெரு சபை வந்தால் கூட உண்மையாக அந்த பகுதி நல்லா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களேன். நெகமியா 4:7 வாசிங்க. எருசலேம் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்று, இடிக்கப்பட்ட இடங்கள் அடைக்கப்பட்டு வருகிறது என்று சன்பிளாத்தும் தொவியாவும் கேட்டபோது மிகவும் எரிச்சல் அடைஞ்சாங்கன்னு. ஏன் எரிச்சல் அடையணும்? இவங்க யாரு? இவங்களும் கர்த்தருடைய பிள்ளைங்க தான். இவங்க இருந்து செய்யாத காரியத்தை நெகேமியா வந்து செய்தாரு. ஆமென் சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. ஆமென். இப்போ அதுலயே நீங்க பாருங்க, அது மேலே பாருங்க, மேலே வாசிங்க 5. அவர்கள் கிரமத்தை மூட போடாதேயும் அவர்கள் பாவம் உனக்கு முன்பாக குறைக்கப்படாதிருப்பதாக மனமடி உண்டாக பேசினார்களே. கட்டுகிறவர்களுக்கு மனமடி உண்டாக பேசுறாங்களே. இன்னைக்கு கஷ்டப்பட்டு சபையை கட்டுவாங்க, ஆராதனையை கட்டுவாங்க, ஆத்மா கொண்டு சபையில் கட்டுவாங்க. ஆனால் மனமடைய வைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஆமென். அதே அதிகாரம் 8 வாசிங்க. தடுக்கவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினாங்க. எது? இப்போ உங்களை கூட தடுக்கிறதுக்கு சில சாத்தான் இருந்திருப்பான் தெரியுமா? நீங்கள் காலையிலேயே வரலான்னு இருந்திருப்பீங்க தான், தூக்கம் உங்களை விட்டு இருக்காது தெரியுமா? குறித்து வச்சுங்க. படிக்கிறது முக்கியம் இல்லை, உங்களை கட்டுப்பாடு பண்ணுவான். பைபிள் சொல்லுது பாருங்க. நீங்கள் பாருங்க, யார் உங்களை ஆராதனைக்கு தடுத்து நிறுத்துறான்னு பைபிள் சொல்லுது. தடுத்து நிறுத்துறோம் யாரு? 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த இடத்துல எழுதப்பட்டுக்குது. பவுல் இதை சொல்கிறாரு 2ஆம் அதிகாரம் 18. ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதாக இருந்தோம், பவுலாகிய நான் வர மனதாக இருந்தோம், சாத்தான் எங்களை தடை பண்ணினா. இப்போ ஆராதனையில் பாடெல்லாம் முடிஞ்சு வந்து நம்ம உட்காரும் போது யார் தடை பண்ணுறது? சொல்லுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுங்க, யார் தடை பண்ணுறது? வாயை தருங்க, சொல்லுங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, வாயை தருங்க. பைபிள் படிக்க வேணாம், தயவுசெய்து பைபிள் படிக்காதீங்க. நான் தான் சொல்கிறேன், நான் சொல்கிறத கேட்டுங்க. இப்போ நீங்கள் காலையில் இங்கே வர முடியாதபடி போகுது, மழை வந்தது இல்லை, தூர போட்டது இல்லை, தலையில் மேலே விழுந்தா சளி ஜலதோஷம்லாம் வர, அதெல்லாம் இல்லை. ஆமென் சொல்லுங்க.
இப்போ நான் இந்த இடத்துக்கு வரும்போது மழையை நான் பார்க்கல. காற்றை காண மாட்டான், மழையை காண மாட்டான், பள்ளங்களெல்லாம். ஆமாம், நம்ம தேவன் பெரியவர். இயற்கைக்கு கட்டளை இருவர் நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு தெரியுமா? கொடைய தேவையில்லை. ஆமாம். அப்போ சொல்லுங்க, யார் தடை பண்ணுறாங்கன்னா சொல்லப்பட்டுக்குது. அந்த வசனத்தை படிங்க, எல்லாம் வாயை திறந்து படிங்க. ஆகையால் நாங்க சபைக்கு வர மனதா இருந்தோம். 2 வாட்டி எழுந்தோம், ஆனா தூக்கம் வந்துச்சு. 2 வாட்டி எழுந்த தூக்கம் கண்ணு அப்படி சொக்குது. அப்படி படுத்துட்டேன். 2 தரம் வர மனதாயிரம். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. ஆகையால் நாங்கள் சபைக்கு வர மனதாயிருந்தாலும் 2 தரம் மனதாயிருந்தாலும் பவுலாகிய ராஜேந்திரன் ஆகிய நான், ஆபிரகாமி ஆகிய நான் வர மனதாயிருந்தாலும் சாத்தான் என்ன தடை பண்ணினா. இன்னைக்கு அவனை ஓட்டணும், வெளியே துரத்துங்க அவனை. ஏய் போ, வெளியே போ, துரத்துங்க. துரத்த மாட்டீங்களா யாரும்? வாயை திறக்க மாட்டீங்களா? சொல்லம்மா, என்னோட போராடுகிற சாத்தானே என்னை விட்டு ஓடிப்போ. ஏன்னா உன்னை கொண்டு கத்த செய்ய வேண்டிய காரியம் எவ்வளோ. நீ உன்னை பற்றியே கவலைப்படுற. உன்னை வச்சேதான் பல பேர் ஆசீர்வாதமாக வைக்கலான்னு ஆண்டவர் விரும்புகிறேன். இது ரொம்ப பேருக்கு தெரியாது. ஆமாம் சொல்லுங்க, சொல்லாமா. நான் வர 2 வாட்டி வர மனதாக இருந்தோம். ஆராதனை முடிஞ்சு உட்கார்றவங்க பல பேர் அவங்க ஆராதனைக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது. என்னை விட்டு ஓடிப்போ, 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 என்னோட போராட சாத்தானே. சொல்லுங்க சொல்லுங்க, ஓடிப்போ, ஓடிப்போ, என்னோட போராட சாத்தானே. எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர், எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். ஆமென். அப்ப தடை. அப்ப நெகேமியாவுடைய ஆலயத்தை கட்டி அந்த ஆலயம் வளர்ந்து வரதை பார்த்து அதை தடை பண்ண பார்த்தாங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களா. அப்போ முதல்ல நான் சொல்றது என்னன்னா, நம்மளை கொண்டு தான் கர்த்தர் நம்மளை சுற்றி இருக்கிற மக்களை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புவார். ஆனால் அதை நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம். ஒன்லி நம்மளுடைய பிரச்சனை, நம்மளுடைய கவலை, நம்மளுடைய துக்கம், இதுதான் நம்மளுக்குள்ளே இருக்கங்க. நீங்கள் பாருங்கள், நெகேமியா பெரிய ஆளு. அவர் சொல்கிறார் பாருங்க, எருசலேமில் யுத்தம் பண்ண எல்லோரும் ஏகமாக வர வேலையை தடுக்க கட்டுப்பாடு பண்ணினாங்க. பண்ணி அப்படின்னுக்குது. ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமக்காரரை வைத்தோம். தடை பண்ணாங்க தான், கட்டுப்பாடு பண்ணாங்க தான். ஆனாலும் எங்கள் தேவன் யாருன்றதை காட்டுவாரு. நெகேமியா பண்றாரு. இங்க சொல்லப்பட்டுக்குது பாருங்க. ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம். இப்போ எத்தனை பேர் சுவிசேஷங்கள் இந்தியா தேசத்தில், தமிழ்நாட்டில் சொல்றாங்க. எத்தனை பேர் மிஷினரியா நம்ம தேசம் முழுவதும் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்றோமா? அவங்கள பற்றிலாம் ஆண்டவர்கிட்ட சொல்கிறோமா? சொல்லணும். அவங்க தான் கர்த்தருடைய பிள்ளைங்க. ஆமென். ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமக்காரரை வைத்தோம். ஆமென் சொல்லுங்க. இப்போ இந்த தேர்தல் அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ணுறோம். இந்த வர தமிழ்நாட்டில் வர தேர்தலில் திருட்டு ஓட்டு வரக்கூடாது. யாரோ வட இந்தியாவில் இருக்கிற ஆள் அந்த பீகாரில் கண்டுபிடிச்சிக்கிறாங்க இந்த காரியத்தை. நிறையும் பார்த்தா ஒரே ஆள் 10 இடத்துல அவர் போட்டா இருக்குது, கண்டுபிடிச்சிக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அதெல்லாம் மாற்றக்கூடாதா? அநீதியா அரசாங்கத்தை நடத்துகிறவங்களாம் கர்த்தர் தொடக்கூடாதா? கட்டாயமாக தொடுவார். ஆனால் நம்ம ஜாமக்காரனாக மாறணும். ஆமென். இங்கே பார்க்குறோம் ஜாமக்காரன் 11. எங்கள் சத்துருக்கள்
நாங்கள் அவர்கள் நடுவில் வந்து கொன்று போட மட்டும் அவர்கள் அறியாமல் பாராமல் இருக்க வேண்டும் என்று இவ்விதமாக அந்த வேலையை ஓய பண்றாங்க. அவ பாருங்க, நடத்துறவங்களுக்கு எவ்வளோ ஜெபம் பண்ண தெரியுமா? இப்போ நான் வந்து இந்த இடத்துல நிற்கிறேன்னா எனக்கு ஜெபம் நிறைய இல்லை. ஏதோ ஒரு 3 பேர் 2 பேர் தான் அப்படி வந்து ஜெபம் பண்ணுவாங்க. இப்போ கேட்டு பாருங்க, காலையில் யார் யார் ப்ரேயர் பண்ணால் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ண பாஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. அந்த நிமிஷம் பத்தாது. சொல்கிறார் பாருங்க, எங்கள் சத்துருக்கள் என்னவென்றால் நாங்கள் அவர்கள் நடுவில் வந்து அவர்களை கொன்று போட மட்டும் அவர்கள் அறியாத இவ்விதமாக அந்த வேலையை தடுப்போம். ஆண்டவர் ஆராதிக்கிறத தடுப்போன்றாங்க. அது யார் தடுத்தாலும் கர்த்தர் அவங்க ஊழியக்காரனா மாறிடுவாங்க, சுவிசேஷரா மாறிடுவாங்க. இப்போ நான் பேசுகிறேன், எத்தனை கிறிஸ்து மக்களை திட்டிருப்பேன் தெரியுமா, பேசியிருப்பேன் தெரியுமா? கிறிஸ்து வல்லக்கார தெய்வம், கிறிஸ்து வந்து அமெரிக்கா பணத்தை வாங்கினு கிறிஸ்து மக்கள்லாம் ஏமாற்றி மதம் மாத்துறாங்கன்னு சொன்ன நாள் எத்தனை நாள், எவ்வளோ அனாவசியமாக ஆண்டவரை நான் பேசிக்கிறேன். இன்னைக்கு அவர் தான் தெய்வன்றத ஊர் ஊராக என்ன சொல்ல வச்சுக்கிறாரு. அவர் தான் தெய்வம், இயேசு தான் ஜீவன் உள்ள தெய்வம். ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இங்கே குடும்பமாக நின்னாங்க எனக்கு. இங்கே பாருங்க, நெகேமியா 4ஆம் அதிகாரத்தில் 14 வாசிங்களேன். அதை பார்த்து நான் எழும்பி பிரபுகளையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி அவர்களுக்கு பயப்படாதீங்க, சுவிசேஷத்தை தடை செய்யறவங்களுக்கு பயப்படாதீங்க. நீங்க மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவராக நினைங்க. நம்ம யாரை நினைக்கணும்? பயங்கரமும் நீங்க மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரனும் உங்கள் குமாரனும் உங்க குமார்த்தியும் உங்க மனைவியும் உங்க வீட்டில் யுத்தம் பண்ண. ஆமென் சொல்லுங்க. உங்க வீட்டில் இருக்கிற யுத்தம் பண்ணுங்கன்றாரு. அதில் சொல்லி அங்கே மேலே சொல்லப்பட்டுக்குது அந்த வார்த்தை 13ல், ஜனங்க குடும்பமாக நின்றாங்க. குடும்பமா எங்க நிற்கிறாங்க? ஆலயத்தை கட்டுறதுக்கு நிற்கிறாங்க. இடியப்பட்ட ஆலயம், ஆமென், அதை கட்டுறதுக்காக குடும்பம் குடும்பமாக என்ன பண்ணாங்க? நெகேமியா நாட்களில் நின்னாங்க. நம்மளும் கூட கர்த்தர் அந்த கிருபை தரணும். ஆமென் சொல்லுங்களேன். நல்ல வாயை திறந்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நிற்கணும். இங்கே சொல்லுது, வில்லை பிடித்து கொண்டு வாசிங்க அதை 13. அப்போது நான் அலங்கத்துக்கு பின்பாக இருக்கிற வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பம் குடும்பமா நிறுத்தின. இங்க நம்ம குடும்பம் குடும்பம் ஜபத்துக்கு நிறுத்தினா வராங்களா? மனைவி வந்தால் வீட்டுக்கார் வர மாட்டார், வேலையில் இருப்பார். இல்லை, நீங்கள் எவ்வளோதான் வேலை செய்தாலும் கடவுளுக்கு ஏற்ற காரியத்தை நம்ம தரணும். இன்னைக்கு இல்லை. நாங்கள் காரணம் எரிச்சல். அவங்கள அந்த சர்ச்சை ஓய்ச்சிடணும், அந்த பாஸ்டர் ஓய்ச்சிடணும், அந்த சபையில் இருக்கிற மக்கள்லாம் ஓய்ஞ்சிடணும். ஒருத்தர் சபை கூடக்கூடாது, யாரும் இதில் வந்து கூடி நிற்கக்கூடாது, எல்லாம் கலைஞ்சு போயிடணும். அது பிசாசுடைய திட்டம். ஆனால் நெகேமியா பல பேர் குடும்பங்களை சேர்த்து அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு நின்னாராம். கர்த்தர் நம்ம சபை கூட அந்த கிருபை. நெகேமியா மேலே தேவன் ஏன் கரத்தை வைத்தார்? நன்மையான கரத்தை ஏன் வைத்தாரு? தயவு உள்ள கரத்தை ஏன் வைத்தாரு? இடிக்கப்பட்ட அலங்கத்தை அவர் கட்டினாரு. எத்தனையோ குடும்பங்கள் இடியப்பட்டு இருக்கும். எத்தனையோ குடும்பங்கள் வந்து பாவத்தில் அக்கிரமத்தில் அநியாயத்தில் விழுந்து போயிட்டு இருப்பாங்க. நம்ம நிமித்தம் தான் தேவன் அவங்களை தூக்கி நிறுத்த முடியும். ஆமென் ஆமென் சொல்லுங்க. நீங்கள் இந்த 5ல் பார்த்தா நெகேமியா பண்ண ஒரு காரியத்துக்கும் பாருங்க. 5 நெகேமியா 5ஆம் அதிகாரத்தில் 3 வாசிங்களா? வேறு சிலர் எங்க மேலேருந்து வாசிங்க. 1
ஜனங்கள் அநேகர் அவர்களுடைய ம். ஸ்திரீகளும் ம். யூதராகிய ம். சகோதரர் மேல் ம். முறையிடுகிற பெரிய கூக்குரல் உண்டாயிற்று. கூக்குரல். பெண்களை இட்டுன்னு போயிட்டு அவங்க அப்பா அம்மா வந்து அந்த இடத்துல வந்து வருமானம் இல்லைன்னா அரிசி பருப்பு தானியம் இதெல்லாம் வந்து வாங்குவாங்களாம். நிலம் வச்சுருந்தவங்க கிட்ட வாங்கிக்குவாங்களாம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய பிள்ளைகளை தூக்கின்னு போயிட்டு அவங்கள வேலைக்காரியாக வச்சுடுவாங்களாம். ஆமாம் சொல்லுங்க. வேலைக்காரியாக வைக்கிறது இல்லை, மனைவியாக கூட ஆக்கிக்குவாங்களாம். ஆனால் நெகமியா தடுத்து நிறுத்தினார். ஆமென். அதுதான் 2 ராஜாக்கள் 3-4 அதிகாரத்தில் ஒரு அம்மா கடன் பட்டதுனால எலிசா முன்னால் வந்து நிற்கிறாங்க. எங்கள் 2 பசங்களையும் எங்கள் வீட்டுக்காரு கர்த்தருக்கு ஊழியம் செய்தார் தெரியும் இல்லையா, அவர் இறந்ததுனால இப்போ எங்கள் 2 பசங்களையும் கடன் பட்டதுனால கடன்காரங்கள் வந்து அவங்களுக்கு அடிமையாக கேட்குறாங்கன்னு. ஆமென் சொல்லுங்க. கடன்காரங்கள் வந்து அந்த நாளில் பிள்ளைகளை தூக்கின்னு போயிடுவாங்களாம். இந்த இடத்துல அது நடந்தது. ஆமென். ஆனால் நெகேமியா தான் போன பிள்ளைகளை கர்த்தர் மீட்டு தந்தார். இன்னைக்கு எத்தனை வாலிப பிள்ளைகளை தூக்கின்னு போய் தவறான பழக்க வழக்கத்தில் எந்தெந்த இடத்துல வச்சிடுறாங்க தெரியுமா? அவங்களெல்லாம் கர்த்தர் தடுத்து நிறுத்தக்கூடாதா? எத்தனை பெண்கள் எத்தனை வாலிப பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த பிள்ளைகளை தூக்கின்னு போயிட்டு வேற இடத்துல வச்சு அவங்கள தவறான வழியில் நடத்துகிறாங்க. ஆமென். கீழே வாசிங்க. அது என்னவென்றால் அவர்களில் சிலர் நாங்கள் எங்கள் குமாரனோட எங்கள் குமாரத்திகளோடும் அநேகர் ஆனபடியினால் சாப்பிட்டு பிழைக்கும்படிக்கு நாங்கள் தானியத்தை கடனாக வாங்கினோம் என்றார்கள். வேறு சிலர் எங்கள் எங்கள் நிலங்களையும் நிலங்களையும் எங்கள் திராட்சை தோட்டங்களையும் எங்கள் வீடுகளையும் நாங்கள் அடமானமாக வைத்து இந்த பஞ்சத்தில் தானியம் வாங்கினோம் என்றார்கள். ஆமென். நிலத்தை கொடுத்து வாங்கினவங்க கொஞ்சம் பேர், பிள்ளைகளை கொடுத்து வாங்கினவங்க கொஞ்சம் பேர். ஆமென். 4 இன்னும் சிலர் ராஜாவுக்கு தீர்வை செலுத்த ராஜாவுக்கு வரி செலுத்த நாங்கள் எங்கள் நிலங்கள் மேலும் எங்கள் நிலத்து மேலேயும் எங்கள் திராட்சை தோட்டங்கள் மேலும் பணத்தை கடனாக வாங்கினோம் என்றார். ஆமென். பணத்தை கடனாக வாங்கினாங்க, வரி கட்ட. ஆமென். கீழே வாசிங்க. எங்கள் உடலும் எங்கள் சகோதர உடலும் சரி எங்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளும் சரி ஆனாலும் நாங்கள் எங்கள் குமாரரையும் எங்கள் குமார்த்திகளையும் அடிமைத்தனத்துக்கு உட்படுத்த வேண்டியதா இருக்கிறது. அப்படியே எங்கள் குமார்த்திகளில் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களை மீட்க எங்களுக்கு நிர்வாகம் இல்லை, எங்களுக்கு வேலை இல்லை, சரியான வருமானம் இல்லை. எங்கள் நிலங்களும் எங்கள் திராட்சை தோட்டங்களும் வேறு மனிதர் கைவசம் ஆயிற்று என்றார்கள். ஆமென். அங்க சொல்லுது, அவர்கள் கூக்குரல இந்த வார்த்தையை நான் கேட்டபோது மிகவும் கோபம் கொண்டு நெகமியா கோபப்படுறாரு. அங்கே இருக்கிற அதிகாரிகளெல்லாம் கூப்பிடுறாரு. அங்கே இருக்கிற முக்கியமான கலெக்டர், முக்கியமாக இருக்கிற அதிகாரிகளெல்லாம் கூப்பிட்டு இவங்க யார் யார் இந்த நிலத்தை வாங்கினாங்களோ இவங்க கொடுக்கலன்னா சொல்கிறாரு. அங்கே பாருங்க, அது வாசிங்க, கீழே வாசிங்க. 7 என் மனதிலே ஆலோசனை பண்ணி பிற்பாடு மக்களையும் அதிகாரிகளையும் கடிந்து கொண்டு நீங்கள் அவரவர் சகோதரன் மேல் வட்டி சுமத்துகிறீர்கள் என்று சொல்லி அவருக்கு விரோதமாக பெரிய சபை கூடி வர செய்து அவர்களை நோக்கி புறஜாதிக்கு விற்கப்பட்ட யூதராகிய எங்கள் சகோதரரை நாங்கள் எங்கள் சக்திக்கு போதும். இதில் நீங்கள் ஃபுல்லாக பாருங்க. இதில் 13 பாருங்களேன். 5:13 நான் என் வஸ்திரத்தை உதறி போட்டு இப்படி இந்த வார்த்தையை நிறைவேற்றாத எந்த மனிதனும் அவன் வீட்டில் அவன் சம்பாதியத்திலையும் தேவன் உதறி போடுவார். அநீதியா பண்ற காரியத்தில் உதறுவாரு, அது நிற்காது. தேவன் இந்த பிரகாரமாக உதறி போடப்பட்டு வெறுமையா போயிடுவான் என்றான். அதற்கு சபையார் எல்லோரும் ஆமீன் என்று சொல்லி கர்த்தரை துதித்து பின்பு ஜனங்கள் இந்த வார்த்தையை செய்தாங்க. என்னென்ன பண்ணுமோ, ஐயோ இனிமேல் நாங்கள் பண்ண மாட்டோம், கர்த்தர் எங்களை உதறி போடக்கூடாது, கர்த்தர் எங்களை வெறுமையாக்க கூடாதுன்னு சொல்லி
அவங்க அப்படியே ஒப்பு கொடுத்தாங்க. இன்றைக்கி எத்தனை பேர் அது மாதிரி ஒப்பு கொடுக்குறாங்க? இன்றைக்கி சில பேரை பற்றி சொன்னால் தப்பு பண்ணுறீங்க, பாவம் பண்ணுறீங்க, மற்ற காரியம் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஒத்துக்குவாங்களா? இப்போ வட்டி கூட பல பேர் கொடுக்கலாம். நான் சொல்கிறேன், கொடுக்காதீங்க. மற்றவங்க நம்மளை சபிக்கக்கூடாது. அநீதியாக நம்ம கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது, அவங்க சாபத்தை வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். சில பேர் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. இப்போ இந்த வருஷம் கர்த்தர் என்கிட்ட பேசினார், வட்டி வாங்குறதும் தப்பு, வட்டி கொடுக்குறதும் தப்பு. ஆமென் சொல்லுங்க. கடன் வாங்காத, நீ அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பன்னாரு. இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை வட்டிக்காக கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு எத்தனை குடும்பம் அது மாதிரி இருக்குது? ஆமென் சொல்லுங்க. நீங்கள் தயவு செய்து இந்த அதிகாரத்தை ஃபுல்லாக போய் வீட்டில் படித்து பாருங்களேன். ஆனால் இதை தடுத்து நிறுத்துன இப்படிப்பட்ட ஜனங்களெல்லாம் நெகேமியா மீட்டு எருசலேமில் கொண்டு வந்ததுனால அவருக்கு கட்டுப்பாடு பண்ணாங்க. ஆமென். ஆராதனையை தடுக்கணும், இது ஓஞ்சிடணும், எரிச்சல் அடைஞ்சாங்க. ஆமென். இஸ்ரவேலில் நன்மையை விசாரிக்க ஒருத்தன் வந்துட்டானே, உங்கள் நன்மை விசாரிக்கிறது கூட இந்த இடத்துல ஒருத்தர் வந்திருக்கிறாரு. ஆமென். நெகேமியா பண்ணது 19 சொல்கிறாரு, என் தேவனே, நான் இந்த ஜனங்களுக்கு செய்த எல்லாவற்றையும் படியே எனக்கு நன்மையாக என்னை நினைத்தார் இல்லைங்கப்பா. இந்த ஜனங்களுக்கு நான் என்னென்ன நல்லது பண்ணணும் என்ன நினைங்க. நீங்கள் நம்ம கூட உண்மையாக ஜனங்களை எந்தெந்த விதத்தில் விடுதலை ஆக்கி இயேசுவின் நாமத்தினால நம்ம பரலோகத்துக்கு நேரம் அவங்கள சேர்க்க பார்க்குறோமோ அந்த நன்மை உங்களுக்கு தருவார். சொல்கிறாரு, என் தேவனே, நான் இந்த ஜனங்களுக்கு செய்த எல்லாவற்றையும் படியே எனக்கு நன்மை உண்டாகும்படி என்ன நினைங்க. நான் பண்ண ஜபத்தை நினைங்க, நான் உபவாசம் போட்டதை நினைங்க, நான் ஜாமக்காரனா நின்று நைட்டில் தூங்காத எங்கள் தேசத்துக்காக எங்கள் பட்டணத்துக்காக ஜபம் பண்ணதை நினைங்கன்றாங்க. நம்மளுக்கு கூட கர்த்தர் அந்த கிருபை தரணும். அதனால தான் சில நேரத்தில் நம்ம சரீரத்தில் ஏதோ ஒரு போராட்டம் வந்து உனக்கு எதனா ஒரு வலி வரும்போது மற்றவங்களுக்கு அது இருக்குதுன்னு நினைக்கணும். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா சொல்லாமா. படுகையில் கடந்த என்ன அல்லேலூயா. எரிச்சல். நம்ம எதுக்கு ஜெபிக்கணும்? இப்போ நம்ம ஏன் இங்கே கூடுறோம்? நல்லதெல்லாம் செய்ய செய்ய எரிச்சல் யாருக்கு வந்தது? நெகேமியா மேலே வந்தது. அவரை கொன்று போட வந்தது, அவரை ஓஞ்சி போக வந்தது. ஆனாலும் கர்த்தர் விடலை. நெகேமியா தேவன், நம்ம தேவன். நெகேமியா காரியத்தை கை கூடி வர பண்ணின தேவன் இங்கே வந்திருக்கிறாரு. உங்கள் காரியங்களை அவர் கை கூடி வர பண்ணுவார். ஆமென். எல்லாம் கையை தூக்கி ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நம்மளோட பேசுகிறாரு, நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஏனோ தானே இருக்காதீங்க. கடைசி காலத்தில் வந்துட்டோம். எல்லாம் உலகத்திலே பல போர்கள் நடந்துனே தான் இருக்குது. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் நம்ம ஜெபிக்கிறதை வச்சு தான் தேவன் நம்மளை பாதுகாக்க முடியும். நம்ம ஜெபிக்கிறதை வச்சு தான் நம்மளை சுற்றி இருக்கிற மக்களை தேவன் பாதுகாக்க முடியும். ஆமென். சொல்லாமா. படுகையில் கடந்த என்ன கை தட்டுமா? படுக்கையிலே
படுக்கையில கிடந்த என்ன சுகமாக விரும்புகிறாய் என்று கேட்டான். ஆமென். அப்ப நம்ம எரிச்சலுக்கு ஜெபிக்கணும். ஆமென். எதுக்கு ஜெபிக்கணும்? ஆராதனையை தடுத்து நிறுத்துற காரியம், நம்ம ஆலயத்துக்கு வரக்கூடாதபடி தடுக்கிற காரியத்துக்கு நீங்க ஜெபிக்கணும். நீங்க உங்களுக்கு விரோதமா ஆராதனைக்கு வராதபடி எத்தனையோ ஆவிகள் என்ன பண்ணோம்? தடுக்கும். கத்தை துரத்துவாரு. ஆமென் சொல்லுங்க. ஆராதனை முக்கியம், ஆண்டவரை துதிக்கிறது முக்கியம், பாடுறது முக்கியம். நம்மளுக்கு பாட தெரியுது, பாட தெரியலையோ? ஆமென் சொல்லுங்க. பரலோக தேவன் நம்ம சத்தத்தை கேட்குறாங்க. ரெண்டாவது எரிச்சலை பார்ப்போம். தடுத்து நிறுத்த காரியம், தடுத்து நின்னது. இன்னைக்கு மெசேஜ் தடுத்து நிறுத்தக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. முதல் பார்க்குற ஜனங்களை மீட்டாரு. தடுத்து நிறுத்தலான்னு பார்த்த ஜனங்களை நெகேமியா நிமித்தம் தேவன் மீட்டாரு. ரெண்டாவது பலி, தேவனுக்காக சிறந்த காரியத்தை செய்கிறத தடுத்து நிறுத்துவாங்க. ஆமென். இப்போ பார்ப்போம். பேசாதீங்க, தயவுசெய்து பேசாதீங்க. உங்கள் சத்தம் இங்கே வரும்போது நிப்பாட்டப்படுது. ஆதியாகம் 4ஆம் அதிகாரம். அந்த 4ஆம் அதிகாரத்தில் 5 காயில் அவன் காணிக்கைய அவர் அங்கீகரிக்காததுனால எரிச்சல் அடைந்து அவன் முகம் வேறுபட்டது. முகனாவது சில பேர் எரிச்சல் வந்த முகத்தை பார்த்துக்கிறீங்களா? சில மூஞ்சை பார்க்க முடியாது அப்படின்னு அந்த சத்தம் வரம் பாரு. ஆராதனைக்கு வராது சத்தம். ஆனால் யாருன்னா கொஞ்சம் அப்படி பேசினா போதும், ரொம்ப பேசாதீங்க அப்படின்னு அந்த வாய்ஸ் இப்போ பார்த்தா குழந்த வாய்ஸாக இருக்கும். ஆனால் யாருன்னா ஒருத்தர் எதனா பண்ண. இப்போ இந்த இடத்துல சிறந்த பலியை ஆபில் செலுத்துறாங்க. ஆனால் பிடிக்காக்க ஒதுவாததை காயில் செலுத்துறார். இன்னைக்கு பாருங்க, ரொம்ப பேர் காணிக்கை. இப்போ நம்ம சிறந்த காரியத்தை தான் ஆண்டவருக்கு செய்யணும். யார் யார் சிறந்த காரியத்தை செய்யணும்? கையை தூக்கி காட்டுங்க. நம்ம சிறந்ததை செய்யணும். ஆமென் சொல்லுங்க. இங்க நீங்க பாருங்க, மேலே சொல்லுது 3. சில நாள் சென்ற பின்பு காயில் நிலத்தில் கனியில கத்தருக்காக கொண்டு வந்தான். ஃபர்ஸ்ட் காயில் காணிக்கு கொண்டு வர்றார். எப்படி கொண்டு வர்றாரு? அவர் உன்னை ஆசீர்வதிப்பார்ன்றதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஆமென் சொல்லுங்க. நான் அவரை பார்த்துட்டேன். என் பாஸ்டர் சாம் சுந்தரையா சொன்ன ஒரு காரியம், நீங்கள் எப்பவுமே ஜனங்களை பார்க்கக்கூடாது, கத்தரியை தான் பார்க்கணும். எங்கள் பாஸ்டர் சொல்லிட்டு போனது. பாஸ்டர் சாம் சுந்தரையா அப்போஸ்தலர் ஏசிய சபை தலைமை போதகர், அவர் தான் என்னை நடத்தினார். அவர் என்கிட்ட சொல்லுவார், ஜனங்க கொடுக்குற காணிக்கை நீ பார்க்கக்கூடாது, நம்ம ஆராதிக்கிற தேவன் பெரியவர், அவர் தருவார், அவர் அதே மாதிரி கொடுப்பார் எங்களுக்கு. ஆனால் நாங்கள் செய்கிறதுல சிறந்ததை தான் செய்வோம். ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. சிறந்ததை செய்வோம். அப்போ இங்கே பாருங்க, இந்த காயில் கொடுத்தது ஏன் தேவன் அங்கீகரிக்கலன்னா 2 பேரும் தான் கொடுத்தாங்க. கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா, செய்யலாமா செய்யக்கூடாதா, பண்ணலாமா பண்ணக்கூடாதா, 2 மனதோடு இருக்கிறவங்க பல பேர் இருப்பாங்க. இன்னைக்கு சினிமா தேட்டருக்கு போனால் படம் பார்க்க அவங்க 500 ரூபாய் கேட்டால் கூட டிக்கெட் வாங்குற ஆள் இருப்பான். ஆனால் தேவனிடத்தில் நிற்கிறவன் தேவனுக்கு தேவன் பார்க்குறாருன்றது தெரியாது. நான் சினிமா தேட்டருக்கு போய்க்கிறேன், நிறைய டிக்கெட் வாங்கியிருக்கிறேன். புதிய படம் வந்ததுன்னா இப்போ கூலி படம் ரிலீஸ் ஆகிருக்குது. ஆமே, நான் அதை சீக்கிரம் பார்த்துருவேன். நான் பார்த்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு பிளாக்ல டிக்கெட்டை வாங்குவேன். எப்படின்னா டிக்கெட்டு 100 ரூபாய் 200 ரூபாய் நான் வாங்கி அந்த படத்தை பார்த்துட்டு ரஜினி எப்படி பண்ணாரோ ஃபஸ்ட்டு விளம்பரம் நான் தான். எங்கள் தலைவர் பண்ணார் பாரு, சூப்பர்னுவேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. ஆமாம், அப்போல்லாம் சன் டிவியில் ஒரு சூப்பர் இதுன்னு போடுவாங்க. புதிய படம் வரும்போது இன்றைக்கி போடுறாங்களான்னு தெரில, அதில் வரும். அப்போ எனக்குன்னா எந்த படம் புது படம் வந்தாலும் பார்த்துட்டு டிவிக்காரன் முன்னால் போய் நான் நிற்கணும், அப்படி ஒரு ஆசை. நிறைய படத்தை அதுமாரி பார்த்துக்கிறேன். ஆமென் சொல்லுங்க.
ஆனால் இன்னைக்கு தேவனுக்காக காரியத்தை செய்கிறதுக்கு ஜனங்க என்ன பண்ணுவாங்க, முன்ன பின்ன பார்ப்பாங்க. தசன்பாவம் இருந்தாலும் காணிக்கையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, அது கூட பிள்ளைகளாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்ஸ் இல்லை. ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் எரிஞ்சு போயிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ இங்கே ஒருத்தர் இருக்கிறாங்க, நான் கூப்பிட்றேன், கீதா இப்படி வாண்டுறேன், கீதா கத்தருக்கு வந்து சர்ச்சைக்கு இப்படி செய்துன்றம்பா, பார்த்து வீட்டுக்கு போகிற வரைக்கும் திட்டுவாங்க. மூஞ்ச பாரு, ஏன் அது சொல்லணும், எதுக்கு சொல்லணும், நம்ம கொடுக்கல நம்ம தெரியுது. இப்போ சப்போஸ் கொடுத்தவங்கள நிறுத்தினா கூட என்ன பண்ணுவாங்க, நாங்கள் கொடுக்கலன்னு தான் எங்களுக்கு சொல்லி காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறாங்க, நடத்துகிறவங்களையே வந்து எதிர்த்து பேசிட்டு போகிறவங்க நிறைய பேர். அது இல்லை. ஆமென் சொல்லுங்களா, அல்லேலூயா சொல்லுங்களா. பலி செலுத்தணும், சிறந்ததை கொடுத்தாரு. நீங்கள் பாருங்க, யாக்கோப்பும் ஏசாவும் 2 பேரும் தான் இருந்தாங்க. ஏன் ஏசாக்கு வந்து ஆசீர்வாதத்தை யாக்கோப்புக்கு தேவன் தரணும்? இவர் ஏன் வேட்டையாட போனோம்? அந்த நேரத்தில் அவங்க அம்மா பார்த்து பிளான் பண்ணி, தம்பி அப்பாவுக்கு பிடிக்கிற உணவை நான் தரேன், ஏய் தம்பி கத்தக்கூடாது, இங்கே வீடியோவில் உழுது ஏமா கொஞ்சம் சரி பண்ணிட்டோம் வெளியே. அப்போ பாருங்க, ஏசு அந்த ஆதியாகம் 27ஆம் அதிகாரத்தில் பார்த்தா தெரியும். அந்த இடத்துல இப்போ ஈசாக்குக்கு ஒரு நல்ல குழம்பு கேட்குறாரு, நல்ல எனக்கு ஒரு நல்ல பிரியாணி பண்ணுவாங்கன்றாரு. ஏசு அப்போ வெளியே போய் வேட்டையாடி அவருக்கு ஏற்ற நல்ல பிடிச்ச ஒரு காரியத்தை செய்யலான்னு வெளியே போயிடுறாங்க. ஆனால் அங்கே ரெபேக்கா வந்து ஈசாக்கு இப்போ யாக்கோப்பை கூப்பிட்டு ஈசாக்குக்கு பிரியமான ஒரு விருந்தை பண்ணி கொடுத்து அனுப்புகிறாங்க. ஏன் இப்போ பாருங்கள், யாக்கோப்பு ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை யாக்கோப்பு பெற்றார். ஏன் பெறணும்? ஏன் கத்தை தடுத்து நிறுத்தக்கூடாதா? சொல்லுங்க, கத்தை தடுத்து நிறுத்தக்கூடாதா? ஆமென் சொல்லுங்க. ஏன் தடுக்கலைன்னா, ஆதியாகம் 28ஆம் அதிகாரத்தில் பார்த்தா, எனக்கு தர எல்லாவற்றிலையும் தசன பாவத்தை நான் கத்தருக்கு செலுத்துவேன்னாரு. அதனால தான் அவர் சொல்றார், கோலம் கையமாக போன நான் 2 பரிவாரத்தோட கத்தர் என்ன திரும்பி வரணும். ஆனால் அங்கே அண்ணன் தம்பிங்களுக்கு தகராறு ஆச்சு தான். இங்கே அண்ணன் தம்பி அண்ணன் கொலையை பண்ணிடுறான். ஆனால் அங்கே கொலை பண்ணலான்னு பார்க்குறான். தேவன் அவனை யாக்கோப்பை அவன் கையிலேருந்து வெளியே கொண்டு போயிடுறாரு. இங்கே பார்க்குறோம், கொலைவெறி ஆவி எதில் வருது? செய்கிறதுல. பலி சிறந்த காரியம். சிறந்த காரியம்னா அப்போ ஆடு மாடு பலி செலுத்துறது ஒரு சிறந்த காரியமாக இருக்கும். இப்போன்னா சிறந்தது நல்லா டிஃபன் கொடுக்குறது, நல்லா சபை இப்போலாம் வந்து முன்ன மாதிரி இப்போ இந்த லைட்டில் எதுக்கு போட்டுக்கிறோம்? இப்போ சபைலாம் மாறிடுச்சு. இப்போ ஜனங்க எப்படிக்கிறாங்களோ அது போல் நல்லா இப்போ எல்இடிலாம் போட்டு நல்லா கிராண்டாக எல்லா சபையும் நடக்குது இல்லை? எல்லா சர்ச்சையும் இப்போது ஏசி இல்லாத இப்போ இருக்கவும் முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஆனால் கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றிட்டாரு. ஆமென் சொல்லுங்க. இப்போ ஏசி இருக்கிற இடத்துல பார்த்துட்டு இப்போ நான் இல்லை ஏசிலாம் வேணாம், ஓடு இருக்கிற இடத்துல இருப்பேன்னு போக முடியுமா? முடியாது. இப்போ திருப்பி எங்கன்னா ஓட்டு இடத்துல போய் நம்ம சர்ச்சு வச்சாலும் ஐயோ தேவையே இல்லை, எங்கே ஏசி இருக்குதோ அங்கே போயிடலான்னு போயிடுவோம். அப்போ நம்மளுக்கு சிறந்த காரியத்தை வேணும்னு நம்ம கேட்குறோமே, தேவனுக்கு சிறந்ததை செய்யணுமா செய்யக்கூடாதா? ஆனால் அந்த காயில் செய்தார். ஆனால் தேவன் விரும்புகிற போல செய்யல. ஆனால் ஆபில் வந்து தேவன் விரும்பின போல செய்தார். அப்போ நம்ம கொடுக்கறது முக்கியம் இல்லை, தேவன் பார்க்குறாரு நம்மளுக்கு தெரியணும். நீ உலகத்துக்கு செலவு பண்ணும்போது எவ்வளோ பண்ணுவேன், நீ தேவனுக்காக செலவு பண்ணும்போது எவ்வளோ பண்ணுறன்றத பரலோகம் நம்மளை உத்து பார்த்துனுக்குது. ஆமென் சொல்லுங்க. இப்போ நாங்கள் இங்கெல்லாம் செய்கிறோம், இப்போ இங்கே சாப்பாடு பண்ணுறோம், பிரியாணி கொடுக்குறோம். இப்போ இந்த வாட்டி தான் வெஜிடபிள் கொடுத்துட்டேன்னு வச்சுக்க. ஆனால் அது செய்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம். முன்னால் அது வாங்கணும், அது காயில் செய்யணும், வெடிகாலம் எழுந்து அதெல்லாம் பண்ணணும் கொள்ளணும். அது உங்களுக்கு செய்யலை, தேவனுக்கு செய்கிறோம். யாருக்கு செய்கிறோம்? தேவனுக்கு. அந்த பலன் வரும். இப்போ பாரு, இங்கெல்லாம் வித்தியாசமாக அந்த பாயாசம் தருது, டீ தருது, வடை தருது, இதெல்லாம் ஒரு புது விதமாக உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் தேவன் அதை எதிர்பார்க்குறாரு. இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்க,
போகும்போது சில பேருக்குள்ள பிபி இருக்குது, சுகர் இருக்குது. அப்போல்லாம் அதெல்லாம் இல்லை. இப்போல்லாம் சொல்லவே தேவையில்லை. கொஞ்சம் கண்ணை இப்படி முன்னாவே பிபி ஏறிச்சுன்றுவாங்க அவங்க. சுகர், பிபி, லோ ப்ரெஷரு. ஆமே. இப்போ ஒரு எதனா ஒன்று சிம்பிளாக ஒன்று கூட ஒரு காப்பியோ ஒரு வடையோ கொடுத்து அனுப்பும்போது அந்த ஆத்மாக்கு என்ன ஆகுது? ஒரு திருப்தி ஆகுது. வீட்டுக்கு போகும்போது ஒரு ஸ்ட்ராங்காக போயிட்டு சாப்பாடு செய்யலாம். இல்லைன்னா செய்ய முடியல. என்ன வருது? பாஸ்டர் எவ்வளோ நேரம் பேசி 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 பேசியே வீட்டில் சாப்பாடு ஆக்காதபடி இப்போ கஷ்டப்படுறான்னு வாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் அதை செய்கிறதெல்லாம் எப்படி செய்கிறோன்னா நாங்கள் ஒரு நாளும் முறுமுறுத்து செய்கிறது இல்லை. யாரும் சாப்பிட்றாங்க, இவங்க சாப்பிட்றாங்க, அவங்க சாப்பிட்றாங்க, நம்ம இதெல்லாம் இப்படிலாம் பண்ணோம் அதெல்லாம் சொல்கிறதே இல்லை. இன்னும் நல்லதை பண்ணலாம், இன்னும் பெஸ்ட்டாக பண்ணலாம், இன்னும் சிறந்த காரியமாக செய்யலாம். இப்போ இங்கே நடத்துந்து அங்கே நடத்துகிறோம். ஏன் நடத்துகிறோம்? இன்னும் பெஸ்ட்டாக தேவனை மகிமைப்படுத்தலான்றோம். அப்போ சபையார் அதில் ஒரு மன பண்ணம் கண்டு எரிச்சல் அடையக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பைபிள் சொல்லுது தசன பாவத்தை செலுத்து, வானத்தில் இருக்கிற பல கனிகளை நான் தருவேன், இடம் கொள்ளாத அளவுக்கு உன்னை நான் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன்னு பைபிள் இருக்குது. இன்னைக்கு நம்ம தசன பாவத்தை தர மாட்டோம், அதை பெருசாக எடுத்துக்க மாட்டோம். ஏன்? இன்னைக்கு ரொம்ப பேருடைய வருமானம் இல்லாத போது ஆண்டவர் கொடுக்குற காரியத்தில் உண்மையாக இருக்கணும். ஆனால் இவன் உண்மை இல்லை. ஆபில் உண்மையாக இருந்தான். அந்த உண்மையை பார்த்து அவன் என்ன பண்ணுறான்? தேவன் உன்னை அங்கீகரிச்சிடறான்னு சொல்லிட்டு கொலையே பண்ணி போட்டுடுறான். இல்லையா சொல்லுங்க. அந்த எரிச்சல் எவ்வளோ எரிச்சலாக இருக்கும். கொலை பண்ணிடுறான். இன்னைக்கு பாருங்க, நிறைய நல்லது பண்ண போய் என்ன ஆகுது? குடும்பத்துக்குள்ள சமாதான கேடு வருது. இது குடும்பம். காயின் ஆபில் யாரு? அண்ணன் தம்பிங்க. ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைங்க. ஆமென் சொல்லுங்களேன். தம்பி ஆசீர்வதித்தார்னா அண்ணன் ஆசீர்வதித்தார்னாகுது. ஆமென் சொல்லுங்க. பாருங்க, எவன் அந்த ஆபிலுக்கு விரோதமாக நடந்தானோ தேவன் அவனை அலைஞ்சு திரிய பண்ணாரு. இன்னைக்கு ரொம்ப பேர் அலைஞ்சு திரியிறாங்க. தேவைகள் இல்லாத நீங்கள் கடன் கொடுங்க, நீங்கள் எதனா பண்ணுங்க சொல்லுவாங்க. நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருந்து பாருங்களேன், கர்த்தர் உங்களுக்கு உண்மையாக இருப்பார். ₹1 கொடுத்தாலும் இது கர்த்தர் தான் கொடுத்தாரு, இதில் 10 பைசா கர்த்தருக்குன்னு போடுன்னு சொல்லி பாருங்களேன், உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு அது இல்லை. இன்னைக்கு கேட்டு பாருங்க. இப்போ ரொம்ப பேர் தவறாக சொல்லுவாங்க, பாஸ்டருங்களாம் பணம் கேட்டுனுக்குறாங்க, பணம்னு அலையிறாங்க. இவங்க கொடுத்தா இருக்க மாட்டாங்க. இவங்க பல இடத்துல போய் சொல்லுவாங்க, பணம் கேட்குறாங்க. முன்னமாரிலாம் இப்போ சபை இல்லை, அடிக்கடிக்கு பணம் கேட்டுனுக்குறாங்க. பணம் உங்காட்ட கேட்க, நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், பொண்ணு வெள்ளி அவர் கையில் இருக்குது. அல்லேலூயா. அவர் இப்போ பேசினா அதை கேட்டுனுக்கிறார். இப்போ நான் சொல்கிறத கேட்டுனுக்கிறாரு. இந்த இடத்துல இன்னும் சிறந்த காரியத்தில் செய்ய வைக்க அவரால் அது முடியும். காயில் வரலாம், எரிச்சல போயிடலாம். ஆபில போல பல பேரை கர்த்தர் எழுப்பணும். யாக்கோப்பை போல பல பேரை கர்த்தர் எழுப்பணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. பாருங்க, யாக்கோப்பை தேவனை ஆசீர்வதித்ததுனால அவங்க அண்ணனுக்கு கொண்டு போய் கொடுக்குற அளவுக்கு எவன் அவனை கொலை பண்ண வரானோ அவனுக்கு கொண்டு போய் கொடுக்குறான். தேவன் இதெல்லாம் எனக்கு தந்த ஆசீர்வாதம் சொல்லி அவங்க எடுத்தாரான். அடிக்க வந்தவன் யாக்கோப்பை அணைக்கிறவனா மாறுறான். ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது, எரிச்சல் கொடுக்கறதுல வர எரிச்சலை கர்த்தர் அகற்றணும். ஆமென். தேவனுக்கு கொடுக்கறதுல முணுமுணுத்துன்னு கொடுக்கக்கூடாது, கணக்கு பண்ணி கொடுக்கக்கூடாது. தேவன் உன்னை எந்த நிலைமையில வச்சு ஆசீர்வதித்திருப்பாரோ அதில் நீ உண்மையாக இருந்து பாரு, வியாதிகள் உன்னை தொடாது. ஆமென் சொல்லுங்க. வியாதி தொடாது. போன வாரம் கூட சொன்னேன், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நான் போயிருந்தேன். 3 நாள் ஜுரம், எனக்கு மாத்திரை மருந்து எடுத்தேன். ஆனாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டா தான் இது சரியாகும்னு சொல்லிட்டு போயிட்டேன். என்கிட்ட காலையில் சொன்னார், நான் உன் கூட இருக்கிறேன், உனக்கு சுகம் கிடைக்கும், நோய் இல்லை, பயப்படாதேன்னாரு. ஆனால் எனக்கு தெரியும் ஜுரம், சளி, இருமல் நிறைய இருந்தது. என்னால் நிற்க முடியல. ஹாஸ்பிட்டல் உள்ளே போய் டாக்டர் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இல்லை.
எல்லாம் பியூராகுது, நீங்கள் போயிடுங்கன்றாங்க. ஆமென் ஆமென் சொல்லுங்க. அந்த ஹாஸ்பிட்டல் பணத்தை அப்படியே எடுத்தேன், சபைக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. நம்ம கேட்டு வாங்குறதுல இது நம்ம தரணும். நீத்தா 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 அப்படி இல்லை, அப்படி இல்லை. ஆராதனை அப்படி இல்லை. அது இயேசுவை தன்னுடைய ஜீவனையும் நம்மளுக்காக கொடுத்துருப்பாருன்னா நம்ம கொடுக்குற காணிகளை அவருக்கு ஏமாத்தம். ஆமென். ஒரு துளி ரத்தத்தை கூட அவர் வச்சுக்கல. ரெண்டாவது ஃபஸ்ட்டு எரிச்சல், மீட்புனால வர எரிச்சல். ரெண்டாவது சிறந்த காரியங்கள் செய்யும் போது என்ன வருது, என்ன வருது, இதில் வர கோஷ்டி பிரச்சனை வர. நான் மூணாவது ஸ்டெப்புக்கு போகிறேன், தாவீது கிட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு நெகேமியாவை பார்த்தோம், ரெண்டாவது காயில், அவர் மூணாவது தாவீது ராஜா கிட்ட போகிறேன். அவர் பேரை பாடிட்டு போகலாமா? என்ன யார் யார் தாவீது இங்கே வந்துக்கிறீங்க? கையை கட்டாத. தாவீதே சுரமண்டல் லேடு முச்சிர இரு, நீ அழிலி அழிலி, எனக்கு பயமாக்குது. ரெடி, நான் பார்த்து தாங்கிறேன், கெடிக்காது. உடன்படிக்கை பேட்டிக்கு முன்பு அங்க தாவீது நடனமாடினார். உடன்படிக்கை பேட்டிக்கு முன்பு அங்க தாவீது நடனமாடினார். சுரமண்டல வாத்தியத்தோடு அவன் சுத்தி சுத்தி நடனமாடினார். சுரமண்டல கையை எப்படி காட்டுங்க, கையா. அவன் சுற்றி சுழ்ந்து நடனமாடினான். நடனமாடுவான் நடனமாடுவான், நன்றி சொல்லி நன்றி சொல்லி நடனமாடுவான். நடனமாடுவான் நடனமாடுவான், உங்க கவலைகளை மறந்து நடனமாடுவோம். உடன்படிக்கை பேட்டிக்கு முன்பு அங்கே தாவீது நடனமாடினான். ஆமென். மூணாவது போகிறோம். ஃபஸ்ட்டு மீட்பு வரதுனால வர எரிச்சல். நீங்கள் நெகேமியாவை மாறுவீங்களா? இப்போ நெகேமியா சொல்கிற ஜாமக்காரர்களை எழுப்புங்க. அவங்க எரிச்சல் அடைகிறது நிமித்தம் ஜாமக்காரர்களை குடும்பமாக எழுப்பி அந்த அலங்கத்தை கட்டுறதுக்கு அவங்க நின்னாங்களாம். கர்த்தர் நம்மளுக்கு கூட அந்த கிருபை தரணும். ரெண்டாவது கொடுக்கறதுனால வர இது 16. தாவீது கொண்டது 16,000, சவுல் கொண்டது. தாவீதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. தாவீது போறாரு, 40 நாள் இஸ்ரவேல் ஜனங்களை பயத்தை உண்டாக்குன கோலியாத்தினுடைய தலையை கர்த்தர் வெட்டி கொண்டு வர்றாரு. அங்கே சொல்லப்பட்டுக்குது, கோலியாத்தினுடைய சத்தத்தை ஒருத்தனாலையும் கேட்க முடியல, பயப்படுறான். அதே போல் அவன் முகத்தை பார்க்க முடியல, அவ்வளோ மிரட்டுறான், அவ்வளோ பயப்படுறான். காலையும் மாலையும் வந்து தாவீதுக்கு விரோதமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக நிற்கிறான். இப்போ தாவீது நிமித்தம் தேவன் அந்த கோலியாத்தினுடைய தலையை வெட்டி போடுறார். ஆதியாக 1 சாமுவேல் 17 பார்த்தா தெரியும், 17. ஆனால் இங்கே 18 பார்த்தா அது நிமித்தம் ராஜா கேட்குறார், யாருடைய பையன் போது ஈசாக்குடைய பையன் வாலிபன். ஆமென். தாவீது யாரு? வாலிப பையன். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனுக்காக போர் செய்ய, கர்த்தருடைய யுத்தங்களை செய்ய தாவீது வாலிப வயசை ஒப்பு கொடுத்தாரு. அவரை பற்றி சொல்லிட்டு பாருங்க, என் ஆண்டவர் கர்த்தருடைய யுத்தங்களை செய்கிறவராமே இருக்குது. யாருடைய யுத்தங்களை செய்ய வந்தார் தாவீது? கர்த்தருடைய யுத்தங்களை செய்ய அப்போ வந்துக்கிறாரு. இங்கே நீங்கள் பாருங்க, இந்த வசனம் சொல்லுது, இவங்க லேடிங்க ஒருத்தர் பேசுகிறாங்க. இப்போ சவுலுக்கு அது கோபமாகி எரிச்சலாகி தாவீது எப்பவும் வீட்டில் சுரமண்டலத்தோட, இப்போ நான் பாட்டு பாடினேன் பாரு, என்ன பாட்டது? அது இல்லை, உடன்படிக்கை பேட்டிக்கு முன்பு அங்க அதான் இதுதான் பாடுறாரு, பாடி துதிச்சுன்னுக்கிறாரு. துதிக்கும் போது இந்த 10 சொல்லுது, அவன் வீட்டிலே தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்து அப்போது
தாவீது தினந்தோறும் செய்கிறபடியே தன் கையில சுரமண்டலத்தை வாசித்து கொண்டிருந்தான். சவுலு கையில ஈட்டி இருந்து. அப்போது சவுலு தாவீத சுவரோடு சேர்த்து உருவி குத்தி போட என்று ஈட்டிய அவன் மேல எறிந்தான். ஆனாலும் தாவீது இரண்டு முறை விலகி அவனுக்கு தப்பினான். கர்த்தர் தாவீதோடு இருந்தார் என்று தன்னை விட்டு விலகினார் என்று சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்தான். ஆமென். உங்க கூட கர்த்தர் இருக்கணுமா? யார் யார் கர்த்தருக்காக யுத்தம் பண்ணுவீங்க? யுத்தம் பண்ணுவீங்களா? கோலியாத்தின் தலையை வெட்டி போடுவீங்களா? ஆமா. இப்போ கோலியாத்தை வர சொல்லலாமா? அப்போ இங்க பார்க்குறோம். இப்போ 40 நாள் அவன் வந்து மிரட்டினவனை காலி பண்ணிட்டு இப்போ வராரு. இப்போ தாவீது வந்து சவுல அந்த எரிச்சலாகப்பட்டது தன் மனைவி மகளை தந்து, நீ போய் 100 பிலிஸ்தர்களுடைய தோலை சாவடிச்சிட்னும் அடின்றார். இப்போ இங்கே நம்ம இந்த இடம்லாம் பெருமிட்டு ஃபுல்லாக நான் பார்த்த வரைக்கும் ஆட்டு தோலை விற்கிற இடமா இருந்தது இல்லை? அப்படி தானே? எல்லாம் ஆட்டு மண்டியாக இருந்தது. இப்போ பாரு, தாவீது கிட்ட சவுல் சொல்கிறாரு, 100 பேரை நீ காலி பண்ணி அவங்களுடைய தோலை கொண்டு வந்து என்கிட்ட காட்டுன்றாரு. ஆமென் சொல்லுங்க. சவுலுடைய எண்ணம் என்னவா இருந்ததுன்னா, தாவீது போய் போர் செய்வார், அந்த போரில் இவரை காலி பண்ணுவாங்கன்னு நினச்சாரு. ஆனால் தேவன் அதை விடவே இல்லை. அல்லேலூயா. அவர் இறந்துருக்காட்டார். அதுக்கு மேலே ஆட்களை சாவடிச்சுட்டு பாரு, உன் எதிரி எல்லாரையும் சாவடிச்சுட்டுன்னு சொல்லி போய் சொல்கிறார். இப்போ எதுவும் இவரால் சொல்ல முடியல. பொண்ணை கூப்பிட்டு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாரு. ஆனால் பைபிள் சொல்லுதான், உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்ருவாக இருந்தானுங்குது. நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க. இன்னைக்கு இந்த பகுதியில் ரட்சிக்கப்படாத மக்கள் மத்தியில் இந்த ஆராதனை நடந்து கொண்டு இருக்குது. நீங்கள் இதை விசுவாசிக்கிறீங்களே இல்லையோ, இந்த எல்லையில் ஆளுகை செய்கிற தீய சக்திகளை இந்த ஆராதனை நிமித்தம் தேவன் துரத்தின்னு இருக்கிறாரு. எல்லையில் துரத்துறாரு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களா. துரத்துறாரு. ஆனால் துரத்துனதுனால தாவீது கிடைச்ச பலன் என்னன்னா, அவரை எவனது அவர் துரத்தினார் பிலிஸ்தர்களை. இப்போ அந்த விடுதலை பெற்றவன் தாவீதை துரத்த ஆரம்பிச்சுட்டான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. பாருங்க, அந்த 19 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்தில் 5 வாசிங்களா. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டாரே. அதை நீ கண்டும் சந்தோஷப்பட்டும் ஆமா. அப்போ நல்லா ஜெபிக்கணும். நல்லா தெரிஞ்சுங்க. ஒருத்தர் வந்து போராடி ஒரு பல காரியங்களை பிசாசுகளை துரத்தி நம்மளை விடுதலை கொடுத்து வைப்பாங்கன்னா, நீங்கள் அவங்கள திருப்பி நம்ம எதிர்த்து நிற்கிறதுக்காக அல்ல, அவங்க கூட சேர்ந்து நம்மளும் போர் பண்ணணும். அதுக்கு தான் கர்த்தர் விடுதலை தருவார கண்டி. விடுதலை வாங்கிட்டு அவங்க பாஸ்டர் யாரோ நான் யாரோ போகிறதுக்காகலாம் கர்த்தர் தர மாட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. இன்னைக்கு ரொம்ப பேருக்கு தெரியல. அப்போ இங்கே பாருங்க, இப்போ யோனாத்தான் சொல்றாரு. 13 வாசிங்களா. 13 அதுலயே இருங்க 11. தாவீது காவல் பண்ணப்பட்ட மறுநாள் காலமே அவனை கொன்று போடும்படி சவுலு அவன் வீட்டுக்கு சேவகரை அனுப்பினான். இது தாவீது அவன் மனைவியாகிய மீகாள் அறிந்து, இன்று ராத்திரியில உம்முடைய நாளைக்கு நீர் உன்னை கொன்று போடப்படுவாங்க. அப்போ நான் நினைக்கிறேன், இப்போ தாவீது நைட்டில் போகிறேன். நைட்டில் தான் வெடிக்காலம், மிட் நைட்டில் தான் தாவீது என்ன பண்ணியிருப்பார், வீட்டிலேருந்து வெளியே வந்திருப்பார். அவர் சொல்கிறார் பாருங்க, சங்கீதத்தில் சங்கீதம் 6ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் நீங்கள் எடுத்து பாருங்கள். 6ஆம் அதிகாரத்தில் நான் இந்த வசனம் பார்த்து அழுதுட்டேன். 6ஆம் அதிகாரத்தில் 6, என் பெருமூச்சினால் நான் இளைத்து போனேன், இரவு முழுவதும் என் கண்ணீர் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டளெல்லாம்
நனைந்ததுன்றார். ஏன்? அவனை அவள்தான் அவனை வந்து நைட்டுக்குள்ள சாவடிக்க பிளான் பண்ணிட்டாங்க. இப்போ மிட் நைட்டில் தான் வெளியே ஜன்னல் வழியா அவர் இறங்கி இருக்கிறாருன்னா மிட் நைட்டில் இறங்கியிருப்பார். எல்லாம் தூங்கின நேரத்தில் தான் தாவீது என்ன பண்ணியிருப்பாரு? ஜன்னல் வழியா இறங்கி இருக்கணும். அப்போ படுத்துன்னு அழுகுறாரு. ஆமென், நான் நல்லது தானேப்பா பண்ணேன். கோலியாத்து வந்து எல்லாரையும் மிரட்டினா இல்லை, இஸ்ரவேல் ஜனங்களாம் இல்லாத பண்ண இல்லைப்பா, நான் செய்ததுக்கு இதுதான் லாபமா எனக்கு சொல்லி அழுகுறாரு. கட்டில் நனைகிற அளவுக்கு அழுகுறாரு. நீங்கள் கூட அழுதுருக்கலாம். ஆமென். ஆமாம், கீழே சொல்லுது பாருங்க. கீழே, என் துயரத்தினால் என் கண்கள் குழி வைந்தது, அவர்கள் சத்துருக்கள் நிமித்தம் மங்கி. சில கண்ணு பாருங்க அப்படியே மங்கி இருக்கும், கண்ணெல்லாம் கருவஞ்சி கருப்பாக இருக்கும். வயசு சின்ன வயசு தான். அழுது அவங்களுக்கு அழுதுக்கு ஒரு கப்பு கொடுக்கலாம். நான் அதை தரப்போகிறேன். இங்கே நம்ம ஜபத்தில் சர்ச்சில் கேட்க போகிறேன். யார் யார் ரொம்ப அழுவீங்க, எதனா பிரச்சனை வந்தால் சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு வெள்ளி டாலர் கூட போடலாம். கொஞ்சம் எதனா சொன்னால் போதும் வாங்க. இந்த கண்ணில் எப்படி தான் தண்ணி குழை போல் டேங்குக்கு இங்கே இருக்கும்போது தெரியும் ஊற்றும் அந்த அம்மாவுக்கு. அப்படின்னு சொல்லுங்களேன். தாவீது தான் வீட்டில் வந்து பிரச்சனைக்கு அழுவல, நான் இவ்வளோ நடத்தியும் எனக்கு இவ்வளோ போராட்டங்குதேன்றான். அப்போ பாருங்க, ஊழியக்காரங்க கூட அப்படிதான் நிறைய காரியத்தை செய்வாங்க. ஆனால் அவங்க வீட்டில் வந்து பார்த்தா தான் தெரியும் அவங்க அழுவுறது. ஆமென், ஆமென் சொல்லுங்க. இப்போ நான் இங்கே வந்து பலமாக பேசுகிறேன், ஆனால் இதை பேசுறதுக்கு நான் எவ்வளோ அழுதுருப்பேன்றது கர்த்தர் தான் அறிவார். இது உங்களுக்குள்ளே போகணும், உங்களுக்குள்ளே கிரியை செய்யணும், உங்களுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட பேசணும்னு சொல்கிறதுக்காக அழுவுற அழைய பரலோகம் பார்த்துன்னுக்குது. ஆமென், ஆமென் சொல்லுங்க. கீழே பாருங்க, அக்கிரமக்காரர்களை எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்க, கர்த்தர் என் அழுகின் சத்தத்தை கேட்டாரு, கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜபத்தை ஏற்றுக்கொண்டார். 10, என் பகஞ்சர் எல்லோரும் வெக்கி கலங்கி போவார்கள், அவர்கள் பின்னே திரும்பி வெக்கப்படும். சவுல் அதுமே தானாரு. தாவீது ஒண்ணுமே பண்ணல, ஜன்னல் வழியா இறங்கி வந்தாரு. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா அவருக்கு விரோதமா இருந்த சவுலே குத்திக்கின செத்து போனாரு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் 3வது ஃபர்ஸ்ட் மீட்பில் வர எரிச்சல், சிறந்த காரியங்களை செய்யும் போது வர எரிச்சல். ஆமென். இப்போ ஒருத்தர் கறி இருக்கும், ஒருத்தர் கறி இருக்காது. இப்போ சாப்பாடுனா அதெல்லாம் பார்த்து நான் வர முடியும், அதில் கூட எரிச்சல். ஆமென். நம்ம செய்யணும், நம்ம எரிச்சல் அடையக்கூடாது. ஆமென். கர்த்தருக்கு எதை செய்தாலும் நம்ம வீட்டுக்கு என்ன பண்ணுறோம், கர்த்தருக்கு என்ன பண்ணுறோன்னு கர்த்தர் பார்க்குறாரு. இன்னைக்கு ஒரு ஆட்டோக்கு நம்ம என்ன பண்ணுவோம், 100 ரூபாய் கொடுத்து இந்த இடத்துல வந்து நிற்போம். ஆனால் காணிக்கு எவ்வளோ போடுவோம், 10 ரூபாய் போடுவோம். ஆனால் தவறு. ஆமென் சொல்லுங்களா. அவர் பெரிய தெய்வம். உன் கையில் பணத்தை வாங்கி தான் அவர் வந்து ஆராதனை நடத்தணும் அவசியமே இல்லை. அவர் எல்லாத்தையும் தர அவர் போதுமானவராகிறாரு. ஆனால் நீ கொடுக்கறது நிமித்தம் தான் அவர் மேலே இருக்கிற பக்தி அவருக்கு தெரியும். அவர் ஆசீர்வதிக்கிறார் உன்னை, நீ அதை கொடுக்கும் போது தானே இந்த மகள் நான் ஆசீர்வதிக்கிறதுனால என்னை இப்படி கனப்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சு கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ரொம்ப பேர் அது பெருசாக எடுத்துக்கிறதே இல்லை. ஆண்டவர்கிட்ட கஷ்டத்தை பற்றியும் கடத்தை பற்றியும் இதையே சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவர் அதிகமாக நோக வைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. முடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஆமென், ஆமென் சொல்லுங்க. தாவீது ஒரு வசனம் சோத்திரம். மத்திய சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் ஒரே வசனத்தை பார்த்து ஜெபம் பண்ணலாம். 21ஆம் அதிகாரத்தில் இருபதாம் அதிகாரத்தில் 24
மற்ற 10 பேர் அதை கேட்டு அதை 2 பேர் சகோதரன் பேர் மேல எரிச்சல் அடைஞ்சாங்க. இது இயேசு கிறிஸ்து இருந்த நாட்கள் நடந்தது. ஆமென் ஆமென் சொல்லுங்களா. இங்க பாருங்க 22 இயேசு 21 பார்த்தா தெரியும். அவர் அவர்களை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் உம்முடைய ராஜ்யத்தில் உம்முடைய குமாரன் என் குமாரனை 2 பேரை ஒருவன் உன் வலது பக்கத்திலையும் ஒருவனை இடது பக்கத்திலையும் உட்கார்ந்து இருக்கும்படி அருள் செய்ய வேண்டும். உம்முடைய ராஜ்யம் வரப்போகுதுப்பா. ஆமென். இந்த பூமியில நாங்க உமக்காக என்னென்ன காரியத்தை செய்தோமோ இந்த பூமியோட போயிடக்கூடாது. நீ வருவனா அந்த இடத்துல சிங்காசனத்தில் நீ பரலோகத்தில் உட்காருவனா என் பொண்ணு இப்படி உட்காரணும், என் பையன் இப்படி உட்காரணும்னு ஒரு ஜெபம். யார் யார் அப்படி பண்றீங்களா? சீக்கிரம் பரலோகத்துக்கு நம்ம பாட்டு என்ன பாட்டாது? பரலோகம் போகணும். பார்க்கலாமா? பாடலாமா? அப்போ நம்ம பரலோகத்துக்குரிய காரியங்களை ஜெபிக்கணும். ஆமென். எப்படி நம்மளுக்கு வேண்டியதெல்லாம் கேட்குறோமோ அது போல எந்த நேரத்தில் தேவன் வந்தாலும் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நான் போகணும். சொல்லுங்க, போகணுமா போகக்கூடாதா? யார் யாருக்கு அந்த ஆசை இருக்குது? இங்கேயே நம்ம இப்படி துதிக்கிறோம். அவர் இருக்கிற இடம் இப்படி இருக்கல, அதான் இன்பம். பரலோகம் போகணும், இயேசுவை காணணும், உன்கிட்ட சேரணும். சொல்லாமா? கேட்கலாமா? யாரா இருக்கு இந்த பாட்டு தெரியும்? கை தட்டுங்களா. பரலோகம் போகணும், இயேசுவை காணணும், அவர்கிட்ட சேரணும். இருங்க சாப்பாடு இல்லாத அழியுது. சொல்லுங்க. பரலோகம் போகணும், இயேசுவை காணணும், அவர்கிட்ட சேரணும். நான் பரலோகம் போகணும், இயேசுவை காணணும், அவர்கிட்ட சேரணும். நான் அவர்கிட்ட சேரணும். கண்ணிரையாவையும் தேவன் தொடைப்பாரே, இனி மரணம் துக்கம் அங்கே இல்லையே. கண்ணிரையாவையும் தேவன் தொடைப்பாரே, மரணம் துக்கம் அங்கே இல்லையே. பரலோகம் போகணும், இயேசுவை காணணும், அவர்கிட்ட சேரணும். அவர்கிட்ட. ஆமென். சோத்திரம் பண்ணுங்க. நான் முடிக்கிறேன். இது நல்லதா கேட்டதா? இயேசுவை பார்த்து யாக்கோப்புடைய அம்மா, யாக்கோப்பு ஜேக்கப், இவங்க 2 பேருடைய தாய் இயேசுவை பார்த்து கேட்குறாங்க, ஒரு பையன் வலது பக்கமும் இன்னொரு பையன் இடது பக்கமும் உட்கார வைக்கணும், எங்களுக்கு அருள் செய்யுன்னு சொல்றாங்க. அவர் இயேசு சொல்றாரு, இது என்னுடைய சித்தம் இல்லை, பிதா யாரை என் பக்கத்தில் நிறுத்துறாரோ அது அவருடைய அனுமதி தான், அப்படின்னு பேசுறாரு. இது நல்லதா கேட்டதா? ஆமான்னு சொல்லுங்க. 2 பேரை கேட்ட உடனேயும் கூட இருந்த 10 பேருக்கு எரிச்சல் வந்துச்சு. இங்க மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 பேர் சகோதரன் பேர்ல
எரிச்சல் அடைஞ்சாங்க. வாங்க வந்து அந்த ஜபத்தை வந்து முக்கியப்படுத்துவோம். அநேகருக்கு தேசத்தில் எவ்வளோ பேர் மந்திர சூனியத்தில் இருக்கிறாங்க. கர்த்தர் அவங்களெல்லாம் விடுதலை ஆக்கணும். யாரை நீங்கள் அசட்டை பண்ணாதீங்க, சீக்கிரமாக வந்து கலந்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உண்மையாக 6 மணிக்கெலாம் வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் அல்லம்மா. இயேசுவே நன்றி செலுத்துகிறோம்பா, நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி செபிக்கும் போது இந்த தேசத்தில் சேமத்தை நான் உண்டு பண்ணுவேன்னு சொன்னீங்களப்பா. ஒரு விஷயம் கூட எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த எரிச்சல் நாவியை முழுவதும் இன்னைக்கு நிர்மூலமாகட்டம்பா. எங்களுக்குள்ளே வருகிற எரிச்சலை கர்த்தர் இன்னைக்கு சுட்டெரிக்கணும். எரிச்சலை குறிச்சே தேவன் பேசுனீங்களப்பா. ஆண்டவரே, நிறைய குடும்பத்தில் பிள்ளைகள் மத்தியில் எரிச்சல், பெரியவங்க மத்தியில் எரிச்சல், தொடர்ந்து எங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடையாக அந்த எரிச்சல் ஒரு ஆண்டவரே தடையாக இருக்குதப்பா. ஒரு விஷ கோபம், கசப்பு, பேய் தனத்துக்கு அடுத்த காரியங்களை எங்களை விட்டு நீ எடுக்கணும். தொடர்ந்து நாங்கள் செபிக்கிறோம். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது, பரத்திலிருந்து வருத்தோ அது சுத்தமுள்ள நாணமாக இருக்குது. ஆனால் ஜென்ம சுபாவத்தில் எழும்புகிற லௌகிக ஜென்ம சுபாவத்தில் எழும்புகிற எல்லா வைரகங்களும், கசப்புகளும், கோபங்களும், எரிச்சல்களும் எல்லா பேய் தனத்துக்கு அடுத்த காரியம் எழுதப்பட்டிருக்குதப்பா. இந்த பேய் தனத்துக்கு அடுத்த காரியங்கள் எங்கள் சபையார் மத்தியில் வெளிப்படாதபடி, அவைகளை எல்லாத்தையும் எங்கள் குடும்பத்தார் மத்தியில் வெளிப்படாதபடி அதை நிர்மூலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பரத்திலிருந்து வருகிற நாணமும் அது சுத்தம் உள்ளதா இருக்குது, அது இரக்கம் உள்ளதா இருக்குது, அது இணக்கம் உள்ளதா இருக்குது, அது மாயமற்ற அன்புள்ளதா இருக்குது, அது பட்சபாதம் இல்லாததா இருக்குதுன்னு எழுதப்பட்டிருக்குது ஐயா. அவ்விதமான காரியங்கள் எங்க குடும்பத்துல வரட்டும்பா. பரத்திலிருந்து வருகிற நாணம் சுத்தமுள்ள நாணம் வரட்டும்பா. எங்களுக்குள்ள வர கோபங்கள் மாறட்டும், எரிச்சல்கள் மாறட்டும், வைரேகங்கள் மாறட்டும், கசப்புகள் மாறட்டும். இன்னும் தொடர்ந்து தொடர்ந்து உம்முடைய பிள்ளை என்று நாங்கள் சொல்ல முடியாதபடி பேய்தனத்து காரியங்கள் எங்களை விட்டு இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம்பா. எல்லா வாய் திறந்து ஜெபிங்க. இயேசுவின் ரத்தத்துக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் எங்களை மூடட்டும். எரிச்சல் எங்களை வீட்டை விட்டு நீங்கிட்ட சொல்லுங்க. எரிச்சல் நாவி எப்படி வன்க நாவி, பொறாமை நாவி, துரைத்தனத்தின் நாவி, இந்த ஆவிகளாம் நீங்க ஜெபிக்கணும். எரிச்சலின் ஆவி எங்களுக்குள்ள வந்து அவைப்போது வந்து எங்க ஆசீர்வாதத்தை கெடுக்கிற அந்த தீய சக்தி எங்களை விட்டு நிர்மூலமாகட்டும் சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே, உங்க ரத்தத்தை இந்த வேலையில கூட நாங்க தெளிச்சு ஜெபிக்கிறோம். உண்மையா நாங்க தேவ பிள்ளை என்று சொல்றதுக்கு எங்களை தகுதி உள்ளவர்களா மாற்றுங்கப்பா, தகுதி உள்ள பாத்திரமா மாற்றுங்கப்பா. அநேகருக்கு நாங்க ரட்சிப்பை கொண்டு வரணும்னா இந்த மேல இருக்கிற காரியம் ஒழிஞ்சாதான் எங்க மேல தெளிங்க. எங்க சபையார் மேல இந்த காலை வேலையில இயேசுவின் ரத்தத்துக்குள்ள நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஜப குறிப்பை தனக்க ஜெபிங்க. அந்த யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது, பேய் தனத்துக்கு அடுத்த காரியம் தான் வைரேகம், கோபம், சண்டை, போராட்டம் தொடர்ந்து நம்ம வீட்டில் வந்துனே இருக்கும். அதை ஜெபிச்சு 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 நம்ம நிர்மூலமாகும் போது நம்மளை சரித்தை விட்டே கர்த்தர் ஓட்டிடுவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீழகிற காரியத்தை தனிக்க ஜெபிங்க. அந்த நீதியின் கனியை கேளுங்க. பரத்திலிருந்து வருகிற அந்த சுத்தமுள்ள கனி அது இணக்கமுள்ளதான். ஒருத்தர் நம்ம குடும்பத்தோட நம்மளோட இணையாதங்கிறாங்களா, அந்த இணக்கத்தின் ஆவியை கேளுங்க, இரக்கத்தின் ஆவியை கேளுங்க, மாயமற்ற அன்பை கேளுங்க. பட்சபாதம் இல்லாத இருக்கிறவங்களா காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுன்னு சொல்லி கீழே இருக்கிற கனியை நீங்க கேளுங்க. ராமா நீ நாமா காரா ஓ தூராபா நீராபா. நம்ம குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை நம்மளுக்கு எதிர்ப்பா எழும்புற காரியம் நம்மளோட இணையாத இருக்கிறாங்க. பேய்தானத்துக்கு அடுத்த காரியம் இருக்கிறதுனால தான் நம்மளோட இணக்கம் இல்லவர்களா இல்லை. அந்த காரியத்தை நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் இந்த நாள்ல கிரியை செய்வார். இந்த நாள்ல எரிச்சல் எடுக்கணும். தாவீது நன்மை செய்தாரு, சவுலுக்குள்ள இருந்த எரிச்சல். ஆபேல் நன்மை செஞ்சாரு, காயிலுக்குள்ள இருந்த எரிச்சல். அந்த 2 சகோதரனுக்காக ஜெபிச்ச தாயார் மேல ஏற்பட்ட எரிச்சல். இந்த ஆவிகளை கர்த்தர் நீங்க நிர்மூலமாக்கணும். நன்மை செய்து எத்தனை தீமைகளை இதுவரைக்கும் அனுபவிக்கிறவங்க எத்தனை பேரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரிச்சல் ஆவி அவங்கள முன்னேற்றத்துக்கு வர முடியாது. எரிச்சல் ஆவி ஒரு வீடு கட்டிட்டாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள இருந்து 2வது அவங்க நிமிர முடியாத அளவுக்கு அந்த எரிச்சல் ஆவி அவங்கள பற்றி பிடிக்கும். இந்த ஆவிலாம் நிர்மூலமாக்கனா அது ஜபத்தினால் தான் நிர்மூலமாக முடியும். ரமா நீ நாமா கரபா நீராபா சந்தரபா ஓ ரக தரக ரமா நீராபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏஷா
ரக தரமா நீரபா ரிபா ரிபா சந்த ரக ஏகோ ரக தரமா நீரபா. பெய்தெடுத்துக்கு அடுத்த காரியங்களை எங்க சபையை விட்டு அதை வேரோடு நீ பிடுங்கணும்பா. எங்க வீட்டை விட்டு எங்களை விட்டு பிடுங்குங்கப்பா. இயேசுவின் ரத்தத்துக்குள்ள எங்க சபையார நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமா அந்த வரப்போற 22ஆம் தேதிக்காக நாங்க ஜெபிக்கிறோம். அந்த நாள் எங்களுக்கு மழை இருக்கக்கூடாது. அந்த நாள் என் தேவ நாளா பக்கத்துல இருந்து சாரசாரியா ஜனங்கள் உங்களுடைய சமூகத்திலிருந்து விடுதலை பெற வரத்தக்கதாக விசேஷமா இங்க வந்துகிறவங்களே ஒவ்வொருத்தரும் ஆத்மா பாரத்தோடு செயல்படத்தக்கதாக ஒவ்வொருத்தருக்குள்ள ஆத்மா பாரத்தை இயேசுவின் நாமத்தில் நீ வைக்கணும். பண செலவு பண்ணி கூட அந்த 5 பவர் ஆத்துவப்பா 5 பவர் உலக பொருட்கள்னால நீ நண்பனை ஆதாயப்படுத்தி நீ எழுதப்பட்டிருக்குது. 5 போகிற அந்த பணத்து மூலியமா கூட அநேகரை கொண்டு வர இயேசுவின் நாமத்தினால நீ கிரியை செய்யணும். அந்த நாள் கூட நீர் ஆசீர்வதிக்கணும். நாங்க தொடங்கத்து முடிவு வரைக்கும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துற வரைக்கும் எங்களுக்கு வானத்தின் சேனை தூதர்களை இயேசுவின் நாமத்தினால இந்த பகுதியை நீங்க அனுப்பணும். இந்த பகுதி எங்களுக்கு தூதர்கள் வேணும். இந்த பகுதியில் பணிவிட செய்யற தூதர்கள் இறங்க வேண்டும். கர்த்தருடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியர்களை விடுவித்தது போல ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை விடுவித்தது போல தானியேலை விடுவித்தது போல கர்த்தருடைய தூதனை இந்த பகுதியில் எங்களுக்கு இறங்கணும். அந்த நாள் அநேகருடைய கட்டை நாங்கள் அறுக்க அநேகருடைய மந்திர சூனியங்களை நிர்மூலமாக்க அந்த வல்லமை எங்களுக்கு தரணும். அந்த பிரசனை எங்களுக்கு தரணும். அந்த வல்லமை எங்களுக்கு தரணும். இயேசுவின் நாமத்தினால நீங்க கிரியை செய்யுங்கப்பா. அந்த நாள் கூட கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாங்கப்பா. எங்களோட பக்கபலமா இருக்கிறவங்களுக்கு கூட நீ பாதுகாப்பை கொடுத்து உடைய மறைவிடத்துல வைத்து எங்களோட தோளுக்கு தோளா கொடுத்து உதவி செய்யறவங்களை எழுப்பி நீ தாங்கப்பா. கர்த்தாவே நாங்க எதிர்பார்க்கிற ஆத்துமாக்கள் அநேகரை நாங்க பார்க்கிறோம். கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு அவளை கூட்டி சேர்க்க நாங்க பார்க்கிறோம். கர்த்தரை கிரியை செய்யணும். இந்த நாள் கொடுத்த காணிக்கையும் தசன பாகத்தையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கணும். வானத்தின் பலகனை திறந்து இடங்கொள்ள போக மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி என்னை சோதித்து பாருன்னு எழுதப்பட்டிருக்குது. கர்த்தர் கிரியை செய்யணும்பா. ஆசீர்வதிங்க. இந்த நாள்ல வந்த ஒவ்வொருத்தரும் கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பிறாங்க. இந்த ஞாயிறு ஆராதனை ஆசீர்வதிப்பிறாங்க. தொடர்ந்து இந்த மாதத்துல எங்களுக்கு 5 வாரம் ஏற்படுத்தி இருக்கிறீங்களே, இன்னும் இருக்கிற 2 வாரத்தை கூட கர்த்தர் ஆசீர்வாதமா மாற்றி தருவீராக. இந்த நாள்ல சாத்தான் எந்தெந்த ஜனங்களை இந்த நாள்ல வரவிடாதபடி தடுத்திருப்பானோ அந்த தடையை உடைச்சு அடுத்த வாரத்துல கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. எல்லாம் சொல்லுங்க. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழுமே பரிசுத்தன. என் ஆத்மா கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சகல பரிசுத்தவானோட குறிப்பா இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோட கர்த்தருடைய வருகை இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராம்.